3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. சார், அதிமுகவின் முக்கிய பிரமுகர் திரு மருது அழகராஜ் வந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. அவங்க தான் சொல்கிறாங்களே, துரோகிகள் இருக்கு வேணான்னு அவரு சொல்கிறார் இல்லையா. நீங்கள் ஒரு தலைமைக்கும் ஒரு கட்சியினுடைய கட்டுக்கோப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் பயணிக்க முடியும். பிடிக்கலன்னா வெளியே போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய மக்களாக தான் இன்னும் இருக்கிறாங்க. யாரும் வந்து இவங்க செய்த சேவைகளை பார்த்தோ இவங்கெல்லாம் ஒன்றும் நம்மளுடைய தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்றும் அப்படியே வந்து கொடை வல்லர்களோ அவர் நல்லவர்கள்லாம் கிடையாது. இத்தனை கோடி போட்டு நீங்கள் செலவு பண்ணுறீங்க, வந்த ஒன்றும் நீங்கள் எடுக்கிறீங்க. அதுதான் நீங்கள் காலங்காலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. சரிங்க. செங்கோட்டன் அவர்கள் போனார் இல்லையா, அவர் பின்னாடி எத்தனை எம்எல்ஏ போனாங்க? ஏன் போல? மூத்தவர் தானே நீங்கள், எடப்பாடியோட மூத்தவர் தானே நீங்கள், அப்போ ஏன் போல? கெப்பாசிட்டி இல்லை. மக்கள் என்ன பண்ணாங்க, அதிமுக டம்மி போலகுது, பிஜேபி வந்து ஒரு மோசமான கட்சி போலகுது, குத்துரா ஓட்டு திமுக குத்துனாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வந்து என்ன சரி பண்ணீங்க சொல்லுங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் பாலாறும் தேனூர் தான் ஓடிட்டு இருக்கா. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளரும் வழக்கறிஞருமான திரு பிரதாப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவின் முக்கிய பிரமுகர் திரு மருது அழகராஜ் வந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமதம்மா அந்த நாளிதழோட ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. எலெக்ஷன்லையும் திருப்பத்தூரில் வந்து அதிமுக சார்பாக போட்டிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து திமுக பக்கம் போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதிமுகலேருந்து திமுகவும் படையெடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒருவேளை தலைமை வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினச்சிட்டு சரி போகிறாங்களா, இல்லை அதிருப்தியா, என்ன காரணம்? திமுகவில் போனால் சேர்த்துறாங்க போல போகிறாங்க. அதிமுக அங்கீகாரம் கிடைக்கலையா? அப்போ அவங்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து இப்போ நீங்கள் சொன்னவங்களாம் அதிமுக அங்கீகாரமாக இல்லாதவங்களா? நீங்களே சொல்கிறீங்க அவர் தான் நமது அம்மாவுடைய ஆசிரியர்னு சொல்கிறீங்க, அந்த இதழுடைய ஆசிரியர். என்ன காரணம் சார் அவர் வெளியே போனதுக்கு? நான் என்ன எடப்பாடி அவர்கள் மேலே ஏதாவது அதிருப்தியா, அவரோட லீடர்ஷிப் பிடிக்கலையா? லீடர்ஷிப் பிடிக்கலாம், வெளியே போயிடுங்க. அவங்க தான் சொல்கிறாங்களே, துரோகிகள் இருக்கு வேணான்னு அவரு சொல்கிறார் இல்லையா. நீங்கள் ஒரு தலைமைக்கும் ஒரு கட்சியினுடைய கட்டுக்கோப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் பயணிக்க முடியும். பிடிக்கலன்னா வெளியே போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது நீங்கள் சொன்னவங்களாம் ஒரு தனிப்பட்ட நபர்கள். இந்த தனிப்பட்ட நபர் போயிட்டான்றதுக்காக ஒரு தொகுதியுடைய வாக்கு வந்து வராமல் போயிட்டு போதா, இல்லை ஒரு சமூகத்துடைய வாக்கு? நான் ஒரே சொல்லிக்கிறேன் சார், நீங்கள் வந்து தொகுதியோட வாக்கு போயிட மாட்டேன். சொல்லுங்கள். கடந்த தேர்தலில் வந்து திரு மருது அழகராஜ் வந்து திருப்பத்தூர் தொகுதியில் போட்டிட்டாரு. 80,000 வாக்கு வாங்கினார். சரி, அதெல்லாம் உங்களுக்கு வாக்கா தெரியலையா சார்? அப்போ அதே தொகுதியில் தான் திமுக சார்பாக அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் வந்து 1 லட்சம் கிட்ட வாக்கு வாங்கினார். சரி, 1,80,000 1,80,000 வாக்குகள் இப்போ அவங்க அதே இடத்துல அதிமுக தன் வேட்பாளர் நிற்க வைக்க தான் போகுது. அங்கே திமுக தோற்றா என்ன பண்ணுவீங்க? தோற்றதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இப்போ தோற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நான் பேசிட்டு இருக்கேன், இது நடந்த விஷயம். அதிமுகவுடைய சின்னம் என்பது அங்க யார் நின்னாலும் அதிகமான ஓட்டு வாங்குவாங்க. அதாவது சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய மக்களாக தான் இன்னும் இருக்கிறாங்க. யாரும் வந்து இவங்க செய்த சேவைகளை பார்த்தோ இவங்கெல்லாம் ஒன்றும் நம்முடைய தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்றும் அப்படியே வந்து கொடை வல்லர்களோ அவர் நல்லவர்கள்லாம் கிடையாது. இத்தனை கோடி போட்டு நீங்கள் செலவு பண்ணுறீங்க, வந்த ஒன்றும் நீங்கள் எடுக்கிறீங்க. அதுதான் நீங்கள் காலங்காலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. சரிங்களா? அதனால் இவங்க போயிட்டதுனால ஓட்டு வராது, இவங்க வந்ததுனால ஓட்டு போய்ட்டு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதிமுகலேருந்து போன எல்லாருமே எடுத்துக்கங்க. நீங்கள் டிடிவி தினகரன், திருமதி சசிகலா அவர்கள், திரு OPS அவர்கள், இவங்க எல்லாருமே போனதுனால அதிமுக என்ன நஷ்டம் வந்துச்சு? எத்தனை எலெக்ஷன் ஜெயிச்சிங்க நீங்கள்? அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், தோல்வி அப்படின்றது வந்து வெறுமனையாக சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல அப்படின்னு சொல்கிறது மட்டும் தான் தோல்வியா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில், கடைசியாக சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சதவீதம் என்ன வேறுபாடு? எவ்வளோ? எத்தனை வித்தியாசம்? பெரிய வித்தியாசமா? சொல்லுங்கள். பெருசாக இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு ஒரே காரணம், திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நபர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு ஒரே காரணம் உங்கள் கட்சி இருக்கக்கூடிய விசிகான்ற ஒரு கட்சி. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அதிமுக இவ்வளோ வாக்கு வாங்கினதுக்கு பாஜக காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி காரணம்னு எடுத்துக்கலாமா? என்னன்னு கூட்டணி கட்சி காரணம் நீங்கள் சொல்கிறீங்க. திமுக ஜெயிச்சதுக்கு அப்போ அதிமுக 65 சீட்டு ஜெயிச்சதுக்கு கூட்டணி கட்சிகள் தான் காரணம். 10 கட்சி சேர்த்து வச்சுக்கிறது, 3 கட்சி சேர்த்து வச்சுக்கிறது ஒன்று. அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க, அவங்க 10 பேர் சேர்றதும் ஒன்று தான், இவங்க 3 பேர் சேர்றதும் ஒன்று தான் சொல்லிட்டு அப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுக கூட எத்தனை கட்சி இருக்குது? 2 கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் நம்ம அண்ணன் வேல்முருகன், நம்ம மகன் மதிமுக வைகோ அவர்கள், இவர்களெல்லாம் சேர்றதும் ஒன்று. இந்த பக்கம் இவங்க வந்து பாமகவையும் பாஜகவையும் சேர்த்துது ஒன்றுன்னு சொல்றீங்களா? திமுக பக்கம் தலைமை ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால கூட வந்து சேர்த்துருக்கலாம். நாளைக்கு ஒருவேளை அதிமுக லீடர்ஷிப் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க இந்த 26 பார்க்க போறீங்களா தலைமை ஸ்ட்ராங்கு? 26
நீங்க பாப்பீங்க அந்த தலைமை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்லிட்டு. கடந்த வாரம் அங்கிருந்து ஒவ்வொரு கட்சியா கழண்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுல முன்னாடி காங்கிரஸ் இருக்குது. அப்படி ஏதாவது கொஞ்சம் சர்க்கிள் ஆச்சுன்னா கூட அந்த பக்கம் டிவிக்கு வந்து போயிடுவாங்க. அவங்க அவ்வளவு வேகமாகறாங்க. ஏன்னா ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் இப்ப ரீசெண்டா வந்து கட்சியில வந்து ரிபல் செங்கோட்டையன் பேசுறதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு தனிநபர் என்ன பண்ண முடியும்? நான் உங்களை கேட்குறேன், தனிநபர் கட்சி உடச்சிட முடியுமா? சரி, செங்கோட்டையன் அவர்கள் போனார் இல்லையா, அவர் பின்னாடி எத்தனை எம்எல்ஏ போனாங்க? ஏன் போல? மூத்தவர் தானே நீங்க, எடப்பாடி விட மூத்தவர் தானே நீங்க, அப்ப ஏன் போல? கெப்பாசிட்டி இல்லை. வைகோ திமுக உடைச்சிட்டு போகும்போது எத்தனை மாவட்ட செயலர் போனாங்க? ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க போன யாரு பின்னாடி யாருமே வரவே மாட்டாங்களே. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை எனக்கு பிடிக்கலப்பா, அவர் ஒரு தலைவரை ஏற்றுக்க முடியலப்பானா போயிடு, ஏன் இருக்கிற? அதான் சொல்கிறேன், நீங்கள் போயிடுங்க, துரோகிகளுக்கு ஒரு நாள் இடம் கிடையாது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ திமுகவின் முப்பெரும் விழா வந்து சமீபத்தில் கரூரில் நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதை அலை கடலான கூட்டம் திரண்டு விட்டது. நான் அந்த கழுகு பார்வை பார்த்தேன், செம்ம க்ரௌடு. அப்படியே சேர்கள்லாம் வந்து வழிந்து நிரம்புதா, நானும் பார்த்தேன். இந்த விஷயத்த வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருந்தப்ப அந்த ஊழல் சம்பந்தமாக பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த வீடியோ வந்து ப்ரெஸ் மீட்டில் காட்டினாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சனாதனத்தை வேறிருக்கக்கூடிய வாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே செந்தில் பாலாஜியை இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு பேசினார்ன்றதை நான் தான் சொல்லணுமா? வேணா நான் சொல்லும்போது அந்த கிளிப் எடுத்து நீங்களே கொஞ்சம் போட்டு பாருங்க. எப்படி இவங்கெல்லாம், எனக்கு என்ன சொல்கிறேன், ஒரு மனிதனாக பிறந்தால் கொஞ்சமாவது சில சுமைவை சம்திங் சில இதெல்லாம் இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு மனுஷனை வந்து ரொம்ப கெட்டவன் போர்ட்ரேட் பண்ணுறோம், இவரை தூக்கி உள்ளே வைக்கிறதா என் வேலைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவர் என் கூட வந்தோன்னா அவரை போல் உத்தமர், அதாவது காந்தி போனாராம், அங்கு பார் ஒரு உத்தமர் போகிறான்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கரைப்படையாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்லிட்டு ஒருத்தரை வந்து ஒரு ஈடி வந்து ரைடுக்கு வந்தா முதலமைச்சர் உட்காந்து வீடியோ போடுறத இப்போ தான் முதல் முறையை பார்க்குறேன். எங்களை ஏதாவது செய்து விட முடியுமான்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் போடுறாரு. அவர் கட்சியை சார்ந்தவர்ல, அமைச்சர். அவர் எதுக்கு வந்து கைது பண்ணாங்க? நீங்க சொல்லுங்க, எதுக்கு வந்து கைது பண்ணாங்க அவரை? சட்டவிரோத பண பரிமாற்றம். அப்புறம் யார் சொன்னது? அதை அப்படி பண்ணிருக்காருன்னு யார் சொன்னது அவங்களுக்கெல்லாம்? முதல்வர். என்னங்க இது பாஸ்? அப்போ நம்ம ஃபில் பண்ணீங்க சரிங்களா, ரொம்ப அப்புறம் போயிடும் சரிங்களா. நீங்கள் தான் சொன்னீங்க ஊழல் பண்ணார்னு. யார்? முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் தான் சொன்னீங்க சரிங்களா. நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டோன்னு என்ன சொல்றீங்கன்னா, ஊழல் பண்ணவரை கைது பண்ண வந்தா அவர் ஊழல் பண்ணாரா? நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இவங்கெல்லாம் தெளிவான மலையில தான் இருக்கிறாங்களா? எனக்கு அது புரியல. நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் ஊழல் பண்ணார்னு, அதுதானே ஈடி வராங்க. யாருக்குன்னா தெரியுமா அவர் ஊழல் பண்ணது? நீங்கள் தான் சொன்னீங்க. அதிமுகவில் இருந்தால் கெட்டவங்க, திமுகவில் வந்தால் நல்லவங்க, அவ்வளோதான் கான்செப்ட். திராவிடம் 2.2, திராவிட மாடல் ஓவர். சார், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து இப்போ வந்து அண்ணாவழியில் திராவிடம் அப்படின்ற ஒரு நாளிதழை ஒரு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது எது சார் இந்த டைம் ஆரம்பிக்கணும்? இது திராவிட மாடல் மாதிரி அண்ணாவழியில் திராவிடம்ன்ற மாதிரி ஏதோ நரேட்டிவ் தான் செட் பண்ண ட்ரை பண்றாங்களா? திராவிடம் என்பது அரசியல் ரீதியாக அண்ணா தானே, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திராவிடம் என்ற கான்செப்டோட அந்த ஐடியாலஜியோட வந்து ஆட்சிக்கு வந்தவர் மதிப்பிற்குரிய திரு அண்ணாதுரை அவர்கள். அவருடைய பிழையில வந்து திராவிடம்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் சரியான ஒன்று. அது என்ன சரியான ஒன்று? ஏடிஎம்கே திராவிட கட்சி, திராவிட அதிமுகன்றதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அர்த்தம். அது அதிமுக தானே, இல்ல வந்து தேச திமுக மாத்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே. திமுக என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொள்கையை வந்து இவங்க வந்து அடகு வச்சுட்டாங்க. இப்போ அது வந்து அமித்ஷா திமுக அடகு வச்சுட்டாங்கப்பா. நீங்க அடகு வச்சதை மூட்டுட்டீங்களா போயிட்டு? நான் என்ன சொல்றேன், பாஜகவோட அதிமுக இதை வச்சு குறை சொல்றது பேசுறதுக்கு திமுக தகுதி இல்லைன்னு சொல்றேன் நான். எப்படி தகுதி இல்லை? ஏன் தகுதி இல்லைன்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி, அதுவும் வந்து கருப்பு பலூன் சரிங்களா. நீங்க முதலமைச்சர் ஆனீங்கன்னா வெள்ளை குடை போட்டு வரவேற்பது. என்னது இது? ஏன் வெள்ளை கூட, ஏன் உங்களுக்கு வேறு கலர் கலர் இல்லையா? நாங்கள் உங்கள் மீது எவ்வளோ புனிதமாக இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதாவது ஏதோ ஒரு கடவுள் வந்து சம்திங் இந்த மாற கீழ்ச்சி காட்டுவாங்களா, யாருடைய உருவமோ வருமா எனக்கு தெரியல அது என்ன கான்செப்ட்னு. ஆனால் இவங்க அது போல் எந்த அளவுக்கு நான் உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கும் பாருங்கள். எங்கள் மனசு கூட பாருங்கள் வெள்ளையாக தான் இருக்குது. உங்களுக்கு வர இருக்கும்போது வெள்ளை கூட, ஏன் வெள்ளை கூட, ஏன் சொல்லுங்கள், வெள்ளை கூட ஏன்? அது வந்து ஒரு புனிதமா? அப்போ உங்கள் திராவிடத்தின் நிறமே கருப்பு, அப்புறம் கருப்பை வந்து நீயே வந்து ஒரு அமங்கலமாக பார்க்குறியா? நீங்கள் பாஜக இது அதிமுக வந்து அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டாங்கப்பா. நீங்கள் அடமானம் அதிமுக கிடையாது, தமிழ்நாட்டையே அதிமுக 10 வருஷமா அடமானம் வச்சுட்டு தான் இருந்துச்சு. இதுதான் பிரச்சாரம், திமுக பிரச்சாரம். அப்படி அடமானம் வச்ச அதிமுக மீட்பதற்கு திமுக நீங்கள் வந்தீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா வெள்ளை கூட போட்டு அடமானம் வைக்கிறீங்க. இன்னைக்கும் சரி, இந்த திமுக அரசினால் ஒன்றிய அரசு எதிர்த்து காட்டமாக பேச முடியுமா? பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பேசுனாங்க? ஒன்று நம்ம லைன் எடுத்துக்கலாம், ஒன்று சொல்லுங்க எனக்கு.
இந்த கல்வி என்ன- குறிப்பா வந்து என்ன அந்த கல்வி? நிதியை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆளுநர் விஷயத்தை வந்து பேசுறாங்க, கோர்ட்ல போய் ஜெயிச்சாங்க. திமுக பெரிய கட்சி தானே நீங்க, ஆமா. பெரிய கட்சி தானே நீங்க, தமிழ்நாடு முழுக்க கிளை இருக்கு தானே. ஒரு மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை உங்களால அறிவிக்க முடிஞ்சதா, பண்ண முடிஞ்சதா? எதை பத்தி? நீங்க கேட்ட நிதியை பத்தி. நிதி தரல, எப்படி நீங்க வந்து நிதி தராத சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி நீங்க அழுத்தம் கொடுப்பீங்க? அறிக்கை விட்டா அழுத்தமா? அது பேர் வீடியோ பேசினா அழுத்தமா? நீங்க உங்க கூட சரி, கூட்டணி சரி. இருக்கிற வலிமை, உங்களை விட வலிமை குறைவான கட்சிகள்லாம் ஒவ்வொரு நாள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கூட்டணியில தான் இருக்காங்க, ஆ. நீங்க தான் அழுத்தம் கொடுக்கலாம்ல. மாநில நலன் சார்ந்த அழுத்தம் நீங்க, அதாவது அரசியல் பண்ணி அந்த பேரை நீங்களே எடுத்துக்கலாமே. அதிமுக பாஜகவோடு இருக்கும் பொழுதே நீட்னால் நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. இவங்க ஒரு சிறப்பு ஒழுங்குதிக்கிட்ட கொண்டு வந்தாங்க. அதே போல் ஒரு மாநில அரசினால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவாங்க. இவ்வளோ பேசுகிறோம்ல, கர்நாடகாவில் நம்ம தனித்தனம் இருக்குது யார்? அது மாநில அரசு. இது முன்னாடி பாஜக அரசும் இருந்துச்சு, அப்பயும் இதே பிரச்சனை இருந்துச்சு. அவங்க தப்பு பண்ணிட்டாங்கப்பா, அதிமுக தப்பு பண்ணிட்டாங்க. உங்கள் இந்தியா கூட்டணி தானே, நீங்கள்லாம் ஒன்றா இருக்கிறீங்களா? என்ன ஃபெவிகால் போய் ஒட்டி வச்சுறாங்களா? என்ன ஐயா கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படி சொன்னால் தர போகிறாங்க, ஏன் தர மாட்டாங்க? அப்போது நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் உங்கள் கூட்டணி என்பது உங்களோட சுயநலத்திற்காக. உங்களால் தண்ணி வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து அது நம்ம மாநிலத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானது. அவங்க நம்ம தண்ணி தரமாட்டோன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். இதுவே காவேரி பாஜக ஆட்சி நதிநீர் இருக்கும் போதும் இங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போதும் இதே நடந்துச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை சரி செய்ய தான் நான் வந்திருக்கேன், நானும் வந்து அதே தப்பு தான் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி? அது அவங்களால முடியல, உங்களால் முடிஞ்சதா? எங்களால் முடியலப்பா. மக்கள் என்ன பண்ணாங்க, அதிமுக டம்மி போலகுது, பிஜேபி வந்து ஒரு மோசமான கட்சி போலகுது, குத்துரா ஓட்டு திமுக குத்துனாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வந்து என்ன சரி பண்ணீங்க சொல்லுங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் பாலாறும் தேனூர் தான் ஓடிட்டு இருக்கா. எங்கே திரும்பினாலும் ஜாதி சண்டை. ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து இத்தனைக்கு ஏன் நான் அது குறிப்பிட்றேன்னா, திமுகன்ற கட்சியை ஜாதி ஒழிப்பை பேசின ஒரு கட்சி, எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு பேசின கட்சி. திராவிட இயக்கத்தின் வரலாறு என்பதே அனைவரும் மேடையில் கூப்பிட்டு மரியாதை போடுவது, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. நாங்கள் ஏன் துண்டு போடுறோம் அப்படின்னா அது விளக்கெல்லாம் கொடுப்பீங்க. ஸ்கூல் போகிற பசங்க ஜாதி வேரில் சுற்றுறாங்க. இது வரைக்கும் இந்த அரசாங்கங்களை வந்து ஒடுக்குவதற்காக அல்லது திருத்துவதற்காக எடுத்த முயற்சி என்ன? சமூக நீதியை வாய்க்கீழே பேசக்கூடிய இந்த அரசு தான் சட்டமன்றத்தில் ஆணவ கொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வர தேவை கிடையாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? யார் சொன்னது? யார் சொன்னது? பேர் சொல்லுங்க. யாருங்க சொன்னது? பேர் சொல்லுங்க. ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா உங்கள் வாயால்? இல்லை, ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆணவ கொலையை வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் தேவையில்லை அப்படின்றத மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார். அப்போ இது எப்படி வந்து மக்களுக்கான அரசாக இருக்கும்? திராவிட மாடல் அரசாக இருக்கும்? இல்லை எப்படி பெரியார் வழியில் வந்து அரசாக இருக்கும்? எப்படி இந்த அரசாக இருக்கும் இது? அப்போது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பேசுகிறது எல்லாமே வெறுமனையாக வாய் பேச்சு, வெட்டி விளம்பரம், அதுக்கப்புறம் நிறைவேற்றாத வாக்குறுதிகள். ஐயா முக்கிய தலைவர் ரொம்ப நேரம் போயினுக்குது. அதான் முடிச்சு எல்லாத்தையும் கவர் பண்ண விட மாட்டே போலக்குதே. நீங்கள் வேற மழை வந்துக்குதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை போய் பார்த்தாரு டெல்லியில். பார்த்ததுக்கான ரீசன் வந்து திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சு தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, இவர் வந்து ஏற்கனவே இந்த கட்சியை விட்டு விலகி இருப்பாங்கல்ல, ஓபிஎஸ் இருக்காங்க, திருமதி சசிகலா இருக்காங்க, அப்புறம் டிடிவி தினகரன் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு சமூகத்தினரை சேர்ந்தவங்க. இவங்க சமூகத்தினரோட வாக்கை வந்து அறுவடை செய்கிறதுக்கு தான் இந்த ஒரு அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு சமூகத்துடைய வாக்கை எப்படி வாங்குறது தான் பார்ப்பாங்க. அது அதிமுக ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அவங்க அப்படி பண்ணுறது அப்படின்னா அந்த மக்களுடைய வாக்கை வாங்குறது தான். அதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை, திடீர்னு வந்து மதுரை விமான நிலையத்துக்கும் இவங்களோட பேர் வைக்கணுன்ற நான் என்ன சொல்கிறேன், அது அவங்களை கவரக்கூடிய திட்டமாக கூட இருக்கட்டுமே. அவர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த மக்கள் வந்து அதை நம்பினா ஓட்டு போட போகிறாங்க, எல்லாம் கைவிட்டு போக போகிறாங்க. 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த 4.5 வருஷம்? திமுக ஆட்சிக்கு 4.5 வருஷமா? இல்லை சார், சரி, இந்த திமுக ஆட்சினே இருக்கட்டும். திமுக ஆட்சியிலே இந்த 4.5 வருஷம் கழித்து எலெக்ஷன் வர டைமில் தான் இந்த கேர் வரணுமான்ற ஒரு கேள்வி வருது. நான் சொல்கிறேன் இல்லையா, எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு சமூகத்தை எப்படி கவர்ந்து வாக்கு வாங்க முடியும் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ அதிமுக அந்த யுக்தியை கையாளுறாங்கன்னா அதை எப்படி நீங்கள் குறைன்னு சொல்ல முடியும்? அதை அந்த மக்கள் வந்து உண்மை நம்மளால ஓட்டு போட போகிறாங்க, இல்லை இவங்க நம்மளை ஏமாற்றுவதற்காக பண்ண போகிறாங்க அப்படின்னா ஓட்டு போட போகிறது கிடையாது. பொறுத்து இருந்து பார்ப்போம். எலெக்ஷன் வேறு வந்துருச்சு, இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. எப்படி அடுத்தடுத்து நகர்வுகள் எப்படி போகுதுன்றதை வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி.